பொதுவாக ஐபிஎல் நடக்கிறப்போ வேறு எந்த லீக்குமே பார்த்தீங்கன்னா அது கூட கிளாஷ் ஆகாது. ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம் பிஎஸ்எல் அண்ட் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கிளாஷ் நடந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு லீக்குமே ஆட் ஆகியிருக்கு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதனால் என்ன பிரச்சனைகள் நடக்கலாம் அதை பற்றியுமே கண்டிப்பாக பேசுவோம். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோக்கு லைக் தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட தேர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் ரீசெண்டாக. ஸோ இந்தியா வந்து ரொம்ப க்ளோஸாக போய் தோத்துருக்காங்க. லாஸ்ட் டே ஆஃப் பிளேல பார்த்தீங்கன்னா ஜடேஜா உசுரை கொடுத்து பிளே பண்ணாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவருக்கு கூட சப்போர்ட்டாக வந்து நம்மளோட டாப் ஆர்டர் சரியாக பிளே பண்ணல. லோவர் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பும்ரா அண்ட் சிராஜ் வந்து அவருக்கு நல்ல கம்பெனி கொடுத்தாங்க. ஆக்சுவலி த டிஃபீட் வாஸ் இன்எவிட்டபிள். நம்ம ஃபோர்த் டே ஆஃப் பிளேலேயே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்ஸை லூஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோப்ஸை இழந்திருப்பாங்க. பட் ஸ்டில் ஜடேஜா அப்படிங்கிற அந்த ஒருத்தருக்காக இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஹி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஜட்டு ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காரு why he is one of the greatest all-rounders in test cricket அப்படின்னு. மேட்ச் முடிஞ்சு இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம சிராஜ் அண்ட் ஜட்டு போய் வந்து கன்சோல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஸ்டோக்ஸ் வந்து ஜட்டு கிட்ட வந்து ஒரு ஹக்கை கொடுத்துட்டு தான் போயிருப்பாரு. இந்த ஐபிஎலோட ஃபேன் வாரெல்லாம் எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்குன்னா சில பேர்லாம் ஜட்டு அவுட் ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஃபேன்ஸ் நான் யாருன்னு மென்ஷன் பண்ண விரும்பல. பட் சில பேர் ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறப்போ இறங்கி ஏதாவது செய்யலாமா அப்படின்ற லெவலுக்கு கோவம் வருது. எனவே லாஸ்ட் டெஸ்ட் பண்ண இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு ஹிஸ்டாரிக் டெஸ்ட் வின்னு சொல்லலாம். இந்த மேட்சை லூஸ் பண்ணியிருக்கும். இன்னும் வரப்போற 2 கேம்ஸை வின் பண்ணாதான் நம்மளால சீரீஸை வின் பண்ண முடியும். எனவே நடக்கிறது நடக்கட்டும், என்ன ஆக போறதுன்னு பார்க்கலாம். ஐபிஎல் 2026ஓட ஃபர்ஸ்ட் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் இதுவாக தான் இருக்கணும். ஸோ எஸ்ஆர்எக்ஸ் பண்ணா அவங்களோட நியூ பவுலிங் கோச்சை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வருண் ஆரன் தான் இந்த ஐபிஎல் 2026க்கு எஸ்ஆர்எக்ஸோட பவுலிங் கோச்சா இருக்க போறார். எஸ்ஆர்எக்ஸ்க்கு 2025ல பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிராங்க்லின் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர். அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் கோச்சா இருந்தார். இப்போ ஜேம்ஸ் பிராங்க்லினை ரீப்ளேஸ் பண்ணி தான் வருண் ஆரன் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கார். நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வருண் ஆரன் வந்து எப்படிப்பா பவுலிங் கோச்சா இருக்க முடியும், அவருக்கே ஒரு கோச் தேவைப்படும், அப்புறமா தான் ஒரு பவுலிங் கோச்சாவே மாற முடியும் அப்படிலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் தோஸ் ஹூ டோன்ட் நோ, அலாங் சைட் கிளென் மெக்ராத் அவர் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து நிறைய 140+ km/hல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. டீம்ஸை கோச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வருண் ஆரனுக்கு இல்லைனாலும் கண்டிப்பா இது நல்ல அடிஷனா தான் இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். பார்க்கலாம் எஸ்ஆர்எக்ஸோட பவுலிங் அட்டாக் அண்டர் வருண் ஆரன் எப்படி இருக்க போறதுன்னு. எஸ்ஆர்எக்ஸ் மாதிரி டிசியுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபிஎல் 2026 ப்ரிப்பரேஷன் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு நியூ டேலண்ட்ஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐபிஎல் 2026க்காக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா அண்டர்-19 வேர்ல்ட் கப் வின்னிங் பிளேயர், ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இக்பால் அப்துல்லாவை தான் பார்த்தீங்கன்னா இப்போ டேலண்ட்ஸ் கோட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ற கௌரவ் குப்தா தான் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக நீங்க எல்லாருமே நம்பலாம். சிஎஸ்கே டேலண்ட்ஸ் கோட்ல ஏதாவது மாற்றம் இருக்குமானா அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மோஸ்ட்லி வந்து வித்யுத் சிவராமகிருஷ்ணன் அண்ட் ஏஆர் ஸ்ரீகாந்த் தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ரொம்ப நாட்கள் கழிச்சு சுரேஷ் ரெய்னாவை ஆன் ஃபீல்ட்ல பார்க்க போறோம். ஸோ கெட் ரெடி சின்னத்தலை ஃபேன்ஸ். இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் வந்து இங்கிலாந்துல ஆரம்பிக்க போகுது. ஸோ 18th ஜூலை பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஆரம்பிக்கிறது. லாஸ்ட் இயருமே இந்த லீக் நடந்துச்சு. இந்தியா தான் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் ஃபைனல்ஸ் வந்தாங்க. கிட்டத்தட்ட அதே ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே இந்தியா மெயின்டைன் பண்றாங்க. சுரேஷ் ரெய்னா, ராபின் உத்தப்பா, அம்பாட்டி ரெட்டிலாம் வந்து லாஸ்ட் இயரே வந்து இருந்தாங்க. எனிவே இஃப் யூ கைஸ் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் அப்போ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. 20th ஜூலை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் இருக்கு அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். ஜிம்பாப்வே ட்ரை சீரிஸோட ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஜிம்பாப்வே தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கிளீன் விக்டரி. நம்ம டெவால் பிரஸ் பட்டையை கிளப்பியிருப்பாரு. ஸோ 41 of just 17 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. 241 ஸ்ட்ரைக் ரேட்ல பிளே பண்ணியிருந்தாரு. அண்ட் டெவால் பிரஸ் அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வந்து வாங்கியிருப்பாரு. நான் ஆக்சுவலி ஜார்ஜ் லிண்டேக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஃபார் இஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் டெவால் பிரஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் 22 months பண்ண பிரஸ் ஒரு இன்டர்நேஷனல் T20 கேமை பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ராப்பர் ஃபீஸ்ட் வந்து ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நடக்க போற கேம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு. அகைன்ஸ்ட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா பிளே பண்ண போறாங்க. எம்எல்சி ஃபைனல்ஸ் முடிஞ்சு ஒரு 2 நாட்கள் தான் ஆகிருக்கு. அதனால ரச்சின் ரவிராய் இன்னுமே வந்து ஜிம்பாப்வேக்கு அரைவ் ஆகியிருக்க மாட்டார். ஸோ இன்னைக்கு கேம் அவர் ஆடுறது டவுட்ஃபுல் தான். பட் டெவான் கான்வே இன்னைக்கு 11ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பாப்போம் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு. கொஞ்ச நாட்களாவே ட்விட்டர்ல வந்து டெவால் பிரஸ் டு ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கே கன்ஃபர்ம்டுப்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம 2 weeks பேக் முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து கிளியரா பேசியிருப்போம் அதை பத்தி. ஐம் ஸ்டில் டவுட்ஃபுல் வந்து ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கே டெவால் பிரஸ் சைன் பண்ணுவாங்கன்னு. பட் ரீசெண்டாக பார்த்தா ஒரு ஃபேன் வந்து வேர்னர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து இந்த டெவால் பிரஸோட நியூஸ் பத்தி வந்து கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த வேர்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா SA20ல பிரெட்டோரியா கேபிட்டல்ஸோட டேலண்ட்ஸ் கோட்டா அவர் இருக்காரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டோடையுமே க்ளோஸா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இவர். நிறைய நியூ லோக்கல் டேலண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்காவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இவரோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அப்டேட்ஸ் பத்தியுமே இவர் வந்து போஸ்ட் பண்ணுவார். ஸோ இவரோட அக்கௌண்ட் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா @berries_. ஸோ இவர்கிட்ட தான் வந்து ஒரு ஃபேன் வந்து கேட்டிருந்தார். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருந்தாருன்னா டெவால் பிரஸ் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் என்னப்பா, அவர் ஜேஎஸ்கேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இந்த ரூமர்
ரூமர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தையில் சிம்பிளாக சொல்லிட்டாருங்க, பேஸ்லெஸ். அதாவது இது சுத்த பொய் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பிரவிஸோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எம்ஏ அவரை ரீடைன் பண்ணலனா அதை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. பட் ஸ்டில் நீங்க வச்சிருக்கிற ஹோப்பை நான் கெடுக்க விரும்பல, அதனால கண்டிப்பா ஹோப் வைங்க, நடந்தா சந்தோஷம் தான். இப்போ இந்த ஐபிஎல் கிளாஷ் விஷயத்துக்கு வருமே, வழக்கமா வந்து டிசம்பர் ஜனவரியில நடக்கக்கூடிய பங்களாதேஷ் பிரீமியர் லீக் பார்த்தா வந்து இப்போ மே 2026க்கு புஷ் ஆகிருக்கு. அதாவது ஐபிஎல் விண்டோக்கு புஷ் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தா வந்து பங்களாதேஷ்ல வந்து ஜெனரல் எலெக்ஷன்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஏர்லி 2026ல. அதாவது பார்த்தா வந்து ஜனவரியில் ஐ திங்க் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் இப்போ மே மந்த்துக்கு வந்து பிபிஎல் புஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பிஎஸ்எல் அண்ட் ஐபிஎல் கிளாஷ் இருக்கு. இப்போ வந்து பிபிஎலுமே ஜாயின் ஆகுறதுனா அப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அந்த அவைலபிலிட்டி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகிறது. கண்டிப்பா பொதுவாகவே பிசிபி வந்து அசால்ட்டா என்ஓசி வந்து எந்த ஒரு பிளேயருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு என்ஓசி கொடுக்கறதுக்கு 1000 தடவை யோசிப்பாங்க. இந்த ஐபிஎல் 2025ல முஸ்தபிசுர் ரஹ்மானை வந்து டிசி வந்து ஐ திங்க் ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணியிருப்பாங்க, டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்டா. அப்போ வேற ஏதோ ஒரு சீரிஸ் நடந்துட்டு இருந்தது போல, அந்த சீரிஸ்க்கு போறதா இல்லை இந்த ஐபிஎல் வந்து விளையாடுறதா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் இருந்தாரு. ஃபைனலி அவருக்கு என்ஓசி கொடுத்து அமிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐபிஎல் 2026ஓட பிபிஎல் வந்து கிளாஷ் ஆகிறதுனால அப்போ கண்டிப்பாக பங்களாதேஷ் பிளேயர்ஸால் வந்து ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து பிபிஎல்ல தான் ப்ளே பண்ணுவாங்க. எனவே ஐபிஎல் 2025ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பங்களாதேஷ் பிளேயர் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ ஸ்டேஜில் தான் வந்திருந்தார், முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ அதனால வந்து இது ஒரு பெரிய குறையா நம்ம ஐபிஎலுக்கு இருக்க போகிறது கிடையாது. பட் பிபிஎல் அண்ட் பிஎஸ்எல் அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒரு மேஜர் கிளாஷ் இருக்க போகிறது. ஏன்னா ரெண்டு பேரோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட குவாலிட்டியுமே படுமட்டம் தான். நீங்க வேணா பாருங்களேன், ஐபிஎல் 2026 பிளேயர் ஆக்ஷன் அப்போ எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸுமே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் பங்களாதேஷை விட்டுருங்க, பட் எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸுமே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த பிளேயர் ரெஜிஸ்டர் பண்ணி சோல்ட் அவுட் ஆகலைன்னா அப்போதான் வந்து பிஎஸ்எலா இல்லை பிபிஎல் அப்படிங்கிற அந்த ஒரு டைலமாக்கு அவங்க வருவாங்களே தவிர ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வந்து ஐபிஎல் தான் எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ப்ரையாரிட்டியாக இருக்க போகிறது. நல்லவேளை டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து SA20 அண்ட் ILT20 வந்து இப்போ டைரக்ட் கிளாஷ் இருக்க போகிறது கிடையாது. ILT20க்கு ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா SA20 ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. பட் பிபிஎல் வந்து நடுவில் வந்து மாட்டிக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பிபிஎல்ல மோஸ்ட் ஆஃப் த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் கூட வந்து ரீசெண்டாக பாபர் அசம் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. எனவே அதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். பட் பிபிஎல், ஐபிஎல், பிஎஸ்எல் இந்த கிளாஷ் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி போங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ், பாய்.